நான் அன்றைக்கே சொன்னேன், தளபதி விஜய் அவர்கள் சிட்டிக்குள்ளே வரும்போது நீ சிஎம்மாக தானே இருந்தேன், நீங்கள் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போங்க பார்ப்போம். வெற்றி வாய்ப்பில் நீ பேசலாம், நீ வாய்க்கிலேயே அதுக்கப்புறம் நம்ம தெரியும் கலைஞர் வந்ததுன்னு பேசுவோம். கரண்ட்டாக நீங்கள் தான் இத்தனை வருஷமும் சிஎம் உட்காந்துருந்தீங்க, உங்கள் இன்னமும் எல்லா அதிகாரமும் இருக்குல்ல, எங்கே பார்ப்போம். அவர் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிற அந்த ஜங்ஷனை நீ கிராஸ் பண்ணி போய் பார்ப்போம். உன் தொகுதியில் வந்ததை பார்த்தோன்னே நீ ஓடி ஒளிஞ்ச ஆட்கள் தான் நீங்கள். ஒப்பேன் தொகுதி திருவாரூர் நாங்கள் தான், நீங்கள் அங்கே எப்படி இருந்துச்சு கூட்டம், குளத்தூர் வந்தோடனே எப்படி இருந்துச்சு கூட்டம். நீங்கள் வந்து எமோஷன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து உறவை பேஸ் பண்ணி சொல்கிறீங்கன்ட்டு செருப்பை வாயில் கவ கொடுத்து அடிக்கின்றாங்களே, அது மாதிரி அடிக்க சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு அப்புறம் அப்பான்னு சொன்ன எல்லாத்துக்கும்? எமோஷன் இல்லைன்னா நீ எதுக்கு அப்பான்னு சொன்னீங்களா இல்லையா? இவர் தான் அப்பா எல்லாத்துக்கும். ப்ரொமோஷன் அப்பா அப்பா என்னது? நீ எமோஷனலாக கனெக்ட் ஆக ட்ரை பண்ண, உன்னை ஒருத்தனும் மதிக்கலை, அதான் உண்மை. நாங்கள் ஆல்ரெடி எமோஷனலாக கனெக்ட் ஆகி தான் இருக்கிறோம். எங்களை நீ பிரிக்க பார்க்குற, அது நடக்காது. உண்மையான காங்கிரஸ் அப்படின்னா என்னது? இது காமராஜர் ஆட்சின்னு எவனும் சொல்ல மாட்டான். சொல்கிறமே உண்மையான காங்கிரஸ்காரனாக இருக்க மாட்டான். ரொம்ப சிம்பிள்னா தான் சொன்னது. யார்? பெரும் தொகையை வாங்கி கொண்ட பெரும் தொகை தான். அவர் தான் உண்மையான காங்கிரஸு அப்படி நினச்சிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா இது காமராஜர் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சின்னு புகழ்ந்தவர் அவர். இது காமராஜர் ஆட்சி கிடையாதுரா, திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வெளிப்படையாக பேசுகிறாங்கல்ல. திருச்சி வேலுசாமி போன்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான காங்கிரஸ். ராகுலே எங்கள் சைடு தான். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? பாண்டிச்சேரிக்கு வந்தார். இப்போ திமுகன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே, மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவருக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அதுக்குள்ளே எல்லா தொகுதியும் அவரால் வர முடியாத சாத்தியக்கூறு இருக்கிறது அவங்களுக்கு புரியுது. விரைவில் தளபதியுடைய எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ வரப்போகுது. அந்த இன்டர்வியூ பற்றின சீக்ரெட்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். தளபதி விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தால் அது என்ன வந்தா அப்படின்னு கேட்பீங்க. ஆட்சிக்கு வரும்போது என்ன முதல் கையெழுத்தாக இருக்கும்? முதல் கையெழுத்து என்னன்றது தளபதிக்கு தெரியும், அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பசங்களுக்காக யாருமே ஒன்றும் அறிவிக்கல, எடப்பாடியார் அவர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. பசங்க எல்லாமே இங்கே தானே இருக்காங்க. அங்கே யார் இருக்கா பசங்க? காட்டுங்க. அவருடைய பேட்ச்மெண்ட் தான் இருப்பாங்க. வேற யார் இருக்கா யங்ஸ்டர்ஸ்? காட்டுங்க. உதயநிதி கூட யாருமே கிடையாது யங்ஸ்டர்ஸ், தெரியுமா உங்களுக்கு? யாருமே இல்லாமல் 2 சின்ன பிள்ளைங்களை பிடிச்சிட்டு கூப்பிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையனை திமுககாரன் போயிட்டு அவர் கழுத்தில் வந்து திமுக துண்டை போனப்போ நிப்பாட்டு நான் டிவி கேட்டான். புரியுதா உங்களுக்கு? யார்? இந்த தம்மா துண்டு. ஸோ யங்ஸ்டர்ஸ் இல்லை, நண்டு சுண்டு வரைக்கும் வந்து யாருமே திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். விஜய் அவர்களுக்கு வந்து 2 தொகுதிகள், பெரம்பூர் 1, திருச்சி கிழக்கு 1. ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாங்க எந்த தொகுதியில் அவர் நிறைய ஓட்ஸ் வாங்குவார் அப்படிங்கும்போது, அப்போ 2 தொகுதிகள்லையுமே ஒரு சமூகத்தினரோட ஓட்ஸ் வந்து பெரும்பான்மையாக அவருக்கு கிடைக்கும். ஆனாலும் பெரம்பூர் அப்படிங்கிறது, சென்னை அப்படிங்கிறது திமுகவின் கோட்டை. பெரம்பூரை விட திருச்சி கிழக்குல தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. அப்போது சென்னை வந்து திமுகவின் கோட்டை அப்படின்னு அவங்க சொல்லும்போது, இங்கே வந்து முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியில் தாவேகா வேட்பாளர் இருக்காங்க. அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி சாத்தியமா? பெரம்பூரில் வந்து விஜய் அவர்கள் ஜெயிப்பது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி? எங்கே முழு பர்மிஷன் வந்து சிட்டிக்குள்ளே தளபதி விஜய் வரும்பொழுது நான் அன்றைக்கே சொன்னேன், தளபதி விஜய் அவர்கள் சிட்டிக்குள்ளே வரும்போது நீ சிஎம்மாக தானே இருந்தேன், எங்கே அந்த ரோடை கிராஸ் பண்ணி போங்க பார்ப்போம். போயிரு. வெற்றி வாய்ப்பில் நீ பேசலாம், நீ வாய்க்கிலேயே அதுக்கப்புறம் நம்ம தெரியும் கலைஞர் வந்ததுன்னு பேசுவோம். கரண்ட்டாக நீங்கள் தான் இத்தனை வருஷமும் சிஎம் உட்காந்துருந்தீங்க, உங்கள் இன்னமும் எல்லா அதிகாரமும் இருக்குல்ல, எங்கே பார்ப்போம். அவர் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிற அந்த ஜங்ஷனை நீ கிராஸ் பண்ணி போயிரு பார்ப்போம். அன்றைக்கி அவர் தான் சிஎம். யார்? விஜய் தான் சிஎம். அவர்கிட்ட தான் நீ பர்மிஷன் வாங்கணும், கெஞ்சணும் அந்த பக்கம் போகிறதுக்கு. உன் தொகுதியில் வந்ததை பார்த்தோன்னே நீ ஓடி ஒளிஞ்ச ஆட்கள் தான் நீங்கள். ஒப்பேன் தொகுதி திருவாரூர் நாங்கள் தான், நீங்கள் அங்கே எப்படி இருந்துச்சு கூட்டம், குளத்தூர் வந்தோடனே எப்படி இருந்துச்சு கூட்டம். இன்றைக்கி போகிற நார்த் சைடு சரி சிட்டிக்கு மட்டும்தான் உங்களுக்கு கூட்டம் வரும். இவங்க சொன்னது அதுக்கு முன்னாடி, இப்போ சிட்டி இல்லைன்றாங்களா, இதுக்கு முன்னாடி உருட்டினது என்ன தெரியுமா? திருநெல்வேலி போகிறதுக்கு முன்னாடி சென்னை மட்டும்தான் உங்களுக்கு. அதை தாண்டிலாம் நீ போனால் சவுத் சைட்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. நாங்கள் இந்த பாருங்கள் சவுத்தில் கால் வச்சுன்னு எப்படி இருந்துச்சு. இவனுங்க உருட்டுறதுக்குனே பிறந்தவங்க, அதனால் நீங்கள் அவங்களை விட்டுருங்க. களம் யதார்த்தம் என்னன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு அவர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் சாத்தியம். எப்படி ஒரு தனி மனுஷன் 40 கட்சி எதிர்த்து வந்து நின்னாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரண்டு வந்து நிற்கிது பாருங்க ரோட்டில், இது வேறு யாருக்கு சாத்தியப்படும்? இந்த எலெக்ஷன் வந்து ஒரு இமோஷன் அப்படி சொல்லி கனெக்ட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்றவங்கெல்லாம் வந்து இருக்கிற ஆட்சி வந்து என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிற பிரச்சனைகளை முன்வைப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் முன்வைக்கிறது வந்து எனக்கும் இவர்களுக்குமான உறவு அப்படின்னு இமோஷ்னலி கனெக்ட் பண்ணுறாங்க. நிறைய இடங்களில் கண் கலங்குறாங்க. ஸோ இது மட்டுமே வந்து ஓட்ஸை கவர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குமான்னு நான் கேட்குறேன். இந்த கேள்வியை திமுககாரங்க கூட இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன். அப்படியா? நீங்கள் வந்து எமோஷன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து உறவை பேஸ் பண்ணி சொல்கிறீங்கன்ட்டு செருப்பை வாயில் கவ கொடுத்து அடிக்கின்றாங்களா, அது மாதிரி அடிக்க சொல்லிடுவேன். நீ எதுக்குடா அப்புறம் அப்பான்னு சொன்ன எல்லாத்துக்கும்? எமோஷன் இல்லைன்னா நீ எதுக்கு அப்பான்னு சொன்னீங்களா இல்லையா? இவர் தான் அப்பா எல்லாத்துக்கும். ப்ரொமோஷன் அப்பா அப்பா என்னது இது? நீ எமோஷ்னலாக கனெக்ட் ஆக ட்ரை பண்ண,
உன்னை ஒருத்தனும் மதிக்கலை, அதான் உண்மை. நாங்கள் ஆல்ரெடி எமோஷனலாக கனெக்ட் ஆகி தான் இருக்கிறோம். எங்களை நீ பிரிக்க பார்க்குற, அது நடக்காது. நல்லா புரிஞ்சுங்க. திமுககாரன் கூட்டத்துக்குள்ளே ஒரு பெண் பிள்ளை, வயதுக்கு வந்த பிள்ளை, பெரும் கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ளே தைரியமாக அந்த பொண்ணு உள்ளே வந்துட்டு வெளியில் போயிடுவான்னு சொல்லுங்கள். ஒரு மாநாட்டுக்குள்ளே ஒரு பெண் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து கலநலவன் தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த பக்கம் போக மாட்டான். பாதுகாப்பு இருக்காது. எஸ், பெண் காவலருக்கே இல்லையே இடுப்பில் கை வச்சாங்களே அந்த கூட்டத்தில். தாவேகா கூட்டத்தில் வர சொல்லுங்கள். எங்கள் அண்ணன்மாருங்க தம்பிமாருங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, பாதுகாப்பாக எங்களை கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு மதுரை மாநாடு சாட்சி. ரேம்பாக் விஜய் வரும்போது தெரியலன்னு சொல்லும்போது நான் இருக்கிறமா அண்ணன்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியாத சகோதரர்கள் தூக்கி தோளில் நிற்க வச்சு பாருமான்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்குது. ஸோ இது உண்மையாலுமே எமோஷன். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறவில் நான் கேட்குறேன் மேடம், எங்கள் அண்ணன் என் பிள்ளை நினைக்கக்கூடிய பிள்ளையை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க நினைக்கிறாங்கல்ல, உன்னை அப்படி நினைக்கல, நீங்கள் தோத்தானே போயிருக்கேன். அப்புறம் ஆனா வேட்பாளர்கள் எல்லாரும் வந்து அப்போ வந்து விஜய் அவர்களுக்கு தான் வெற்றி உறுதின்னா, அப்போ வேட்பாளர்களும் வந்து விஜய் அவர்களை நம்பி ஒவ்வொரு வீடா போய் ஓட் கேட்கணும், விஜய் அவர்கள் பேரை சொல்லி ஓட் கேட்கலாம். விஜய் அவர்களோட உருவத்தோடையே போறதை பார்க்கும்போது அப்போ விஜய் அவர்களுக்கு தான் வேல்யூ அப்படிங்கிறத அவர்களும் உணர்ந்து அந்த மாதிரி பண்றாங்களான்னு. ஆப்வியஸ்லி விஜய் அவர்களுக்கு தான் வேல்யூ. செந்தில் பாலாஜி ரெட்டலை சிம்பிளை மண்டை மேலே மாட்டிட்டு சுற்றின காட்சியெலாம் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருந்துச்சா இல்லையா? அங்கே யாருக்கு வேல்யூ இருந்துச்சு? ரெட்டலைக்கு தான் வேல்யூவாக இருந்துச்சு. அதே போல் இங்கே விஜய் அவர்களுக்கு தான் வேல்யூ. அவருக்காகத்தான் இவ்வளோ பெரும் கூட்டம், அந்த ஒற்றை முகத்துக்காக தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து நிற்கும் பொழுது அவர் தான் இங்கே கணக்கு. அவரை வச்சு தான் எல்லாமே, வேறு யாருமே இங்கேருந்து எல்லாமே செகண்டரி தான். அதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உண்மையான காங்கிரஸ் அப்படின்னா என்னது? இது காமராஜர் ஆட்சின்னு எவனும் சொல்ல மாட்டான். சொல்கிறமே உண்மையான காங்கிரஸ்காரனாக இருக்க மாட்டான். ரொம்ப சிம்பிள்னா தான் சொன்னது யார்? பெரும் தொகையை வாங்கி கொண்ட பெரும் தொகை தான். அவர் தான் உண்மையான காங்கிரஸு அப்படி நினச்சிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா இது காமராஜர் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சின்னு புகழ்ந்தவர் அவர். இது காமராஜர் ஆட்சி கிடையாதுரா, திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு வெளிப்படையாக பேசுகிறாங்கல்ல, திருச்சி வேலுசாமி போன்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான காங்கிரஸ்காரன். நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். அவங்க வந்து உங்கள் சைடு தான் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ராகுல் வேலுசாமி அவர்கள் அவங்க ஒருத்தர். ராகுலே எங்கள் சைடு தான். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சந்தேகம்? பாண்டிச்சேரிக்கு வந்தார், இப்போ ஓட்டு கேட்கறதுக்கு வந்தார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. திமுகன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. அலைன்ஸில் தானே இருக்கீங்க. திமுகன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அவர் எங்களோடு தான் இருக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், 29 எங்களோடு தான் இருப்பார். அன்றைக்கி இந்தியா கூட்டன்றது ஒன்றுமே இல்லாமல் சல்லியாக சிதைஞ்சு கிடக்கும். அதான் மேடம் இது அர்த்தம். பாண்டிச்சேரியில் எலெக்ஷன், ஸோ தாவேகா வந்து 30 இடங்களிலும் தனித்து போட்டி. அங்கே எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும், எத்தனை தொகுதிகளில் ஜெயிப்போம்? பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது மேடம், ரொம்ப பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் வந்து நிச்சயமாக அமர்வார்கள். சொல்ல முடியாது. தளபதி விஜய் அவரை வந்து நாளைக்கு பாண்டிச்சேரி சிஎம் ஆங்கன்னு சொன்னாலும் சொல்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் ரங்கசாமி அவர்கள் வந்து டஃப் காம்படிட்டர்ல ரொம்ப வருஷங்கள் வந்து ஆண்டிருக்காரு. எல்லாருமே விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னாடி தமிழ்நாடோ பாண்டிச்சேரியோ விஜய்னு ஒரு நபர் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிலேட்டி நீங்கள் பேசுகிறீங்க. வந்ததுக்கப்புறம் இருக்கிற விஷயத்தை தானே பேசணும். கிமு கிபி மாதிரி தளபதி வருகைக்கு முன் வருகைக்கு பின், அவர் வருகைக்கு பின் எல்லாமே தலைகீழ மாறுது. பாருங்களேன், பாண்டிச்சேரியில் வந்து சொல்ல முடியாது, அங்கேயும் ஒரு வித்தியாசமான தேர்தல். தாவேகாவுடைய ஆட்சி அதிகாரம். தளபதி எத்தனை தொகுதிகளை கைப்பற்றுவீங்க? அவர் சிஎம் ஆவான்றேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். நான் கேட்கறது கலை யதார்த்தம். நீங்கள் வந்து கட்சிங்கிறதுனால மிகைப்படுத்தி சொல்லலாம். பாண்டிச்சேரியில் நான் யதார்த்தத்தை தான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு தான் அங்கே இருக்குது யதார்த்தம். தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எல்லா மக்களையும் போய் சந்திக்கணும், களத்துக்கே போகிறதில்ல அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அப்போ அது வந்து எப்படி எதிரொலிக்கும்? இல்லை, பெருசாலாம் உங்களுக்கு அது பெருசாக இங்கே இம்பேக்ட் ஆகாது. அவர் கிரவுண்டில் வர 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 எல்லா இடக்கும் போயிட்டு தான் இருக்கிற, போகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய வரவேற்பை பார்க்குறீங்க. அதே எதிர்பார்ப்பு தான் எல்லா பக்கமும் இருக்குது. மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவருக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அதுக்குள்ளே எல்லா தொகுதியும் அவரால் வர முடியாத சாத்தியக்கூறு இருக்கிறது அவங்களுக்கு புரியுது. ஸோ அதற்காக விரைவில் தளபதியுடைய எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூ வரப்போகுது. அந்த இன்டர்வியூ பற்றின சீக்ரெட்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். April 14 ஒரு இன்டர்வியூ வரும். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வருது. 2 இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு. பல கேள்விகள், பல விஷயத்திற்கான இவ்வளோ நாள் எல்லாம் கேட்டதுக்கான விடை இதில் கொடுத்துருக்கிறாரு. அதை தான் இப்போ கட்சி சார்ந்த நபர்களும் பொதுமக்களும் கேட்டது. ஆனால் உங்களால் வர முடியலையா, ஒரு காணொலி வெளியிடுங்கன்னாங்க. நீ காணொலி தானே கேட்குறேன், நான் ஒரு இன்டர்வியூவே கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கிறாரு. வரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது, ஏன்னா நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தப்போவே எங்கள் வீட்டிலே கேட்குறாங்க, விஜய் விஜய் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரா இல்லையா, விஜய் பேசுகிறாரா இல்லையா, அந்த மாதிரி கேட்டாங்க. அவங்க சோஷியல் மீடியாலலாம் கனெக்டடாக இல்லை. பட் வந்து டிவியில் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஊடகங்களுமே வந்து ஒன்று டிஎம்கே சார்பு, ஏடிஎம்கே சார்பு அப்படின்னு இருக்கிறதுனால விஜய் வந்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு 1-2 சேனல்ஸ் தான் இருக்குது.
அது அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸை எப்படி டிவிக்கே வந்து சமாளிக்கும்? இப்போ திருநெல்வேலியாக இருக்கட்டும், அடுத்து ரூரல் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ம். நீங்கள் ரொம்ப பெரிய டெவலப்டு இப்போ சென்னை போலியோ, கோயம்புத்தூர் போலியோ ரொம்ப டெவலப்டு சிட்டிஸ் கிடையாது. ஆனால் அங்கே எப்படி இருந்துச்சு நிலவரம்? ம். உங்கள் வீட்டில் வந்து இப்போ அவங்க வந்து டிவி பார்க்காம இருக்கலாம், இல்லை சாப்பிட்டுக்கிட்டு கம்முன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அவங்க கவனிக்காமல் இருக்கலாம் மேடம். ஆனால் எல்லாருக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுதுல்ல, தெரியுதுல்ல. நான் கேட்குறேன், ஸ்டாலின் காலையில் டெய்லி கிளம்புறாரு பிரச்சாரத்துக்கு. ம். ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி எங்கேயாவது சேனல் வந்து இத்தனைக்கும் நீங்கள் அவங்க எல்லாமே எல்லா சேனலும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. பட் வந்து ரூரல் ஏரியாஸ்ல வந்து பீப்புள் வந்து பேசுறத வச்சு தானே, ஒவ்வொருத்தர் பேசுறதையும் கவனிச்சு தானே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. எந்த ஊர் சொல்லுங்கள் குறிப்பாக? எல்லா எந்த ஊரில்? ஊர்கள்லயுமே, கிராமங்கள்ல சொல்றேன். மொத்தம் பொதுவாக சொல்லிட்டு போகாதீங்க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்படி இல்லாமல் இந்த ஊரில் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம், எல்லா இடத்துலையும் கட்சி இருக்குது. ரூரலில் நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் இங்கே கொடி பறந்துக்கிட்டு இருக்கு. தெரியலன்னா என்ன அர்த்தம்? இல்லையே, டிஎம்கே ஏடிஎம்கேவோட வாகனங்கள், பிரச்சார வாகனங்கள் போகுது. அங்க கூட வெறும் வாகனம் போகுது, மக்கள் நிற்கிறாங்களா? எங்கேஜிங்கா இல்லையே. வாகனம் போச்சு, ரோட்டில் மக்கள் நின்னாங்களா? அதை சொல்லுங்க முதல்ல. மக்கள் நிக்கல. தளபதி பிரச்சாரத்தோடைய வாகனம் மட்டுமே போனாலே அங்கே மக்கள் வந்து நிற்பான். தெரியுமா உங்களுக்கு? கிரவுண்ட் ரியாலிட்டி அதான் மேடம், உங்களுக்கு தெரியல. விஜயோட வேட்பாளர்களுக்கும் அந்த போட்டிருக்கிற தொகுதிக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்களோட பூர்வீகம் கிடையாது. அப்போ வந்து எப்படி மக்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க? ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னது? அதாவது விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துல இந்த சாதி பார்த்து இந்த இடத்துல நம்மளோட ஓட் பேங்கிங் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அந்தந்த பூர்வீகத்தில் அங்கேயே பிறந்து வளர்ந்தன போடலை, வேற ஆளை மாற்றி போட்டிருக்காங்கன்றீங்க. அப்போ அங்கவே எல்லாமே முரணாகுதுல்ல. நீங்க யாரு கேண்டிடேட் கேட்பாங்கல்ல. ஆமாம், இங்கே வந்து மக்கள் நீங்கள் யாருன்னு கேட்க மாட்டாங்க, எந்த கட்சி. இன்றைக்கி டிவிக்கில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் எல்லாருக்கும் தெரியாது மேடம். மாவட்ட செயலர்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கு தெரியும், ஒரு மாவட்டம் இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்பொழுது மக்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே முகம் தளபதி விஜய், விசில் சின்னம், டிவிக்கு, இவ்வளவுதான். இப்படி சொல்லிட முடியாதுல்ல. இப்போ டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ வந்து லோக்கல்ல இருக்கிறவங்கள லோக்கல்ல உட்காந்து சாதிய பெருமை பேசிட்டு நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி மூர்த்தி பேசுவார் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் உட்காந்து. நம்ம ஆளு அப்படின்னு லோக்கல்ல இருக்கவங்க அதான் சொல்கிறேன். ஏவாவேலு வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தெல்லாம் கையகப்படுத்திட்டு அவர் வந்து வேலையை பார்ப்பார். இன்னும் சொல்ல போனால் நம்மால் துரைமுருகன் வந்து எஸ்சி தானே ஓசி தானேன்னு பேசுவார். அந்த மாதிரி சொல்கிறீங்களா? காலங்காலமாக ஒரு இடத்துல பெஞ்சை உட்காந்து தேய்ச்சி உட்காந்துக்கிட்டு. அடுத்தடுத்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய பிளான்ஸ் வந்து என்ன இருக்கு? நான் தான் சொன்னேன், அடுத்தடுத்து 2 நேர்காணல் இருக்குது. இன்னும் கூட உங்களுக்கு இதோட பிரச்சாரம் முடிஞ்சிடும், எலெக்ஷன் முடிஞ்சோடனே முடிஞ்சிடலாம் கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததுக்கு பிறகும் அடுத்து ஒரு 4-5 தொகுதியில் எலெக்ஷன் நடக்கும். அங்கேயும் தளபதி வருவார். ஓகே, பை எலெக்ஷன் நிறைய வரும். தளபதி விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தால் அது என்ன வந்தா அப்படின்னு கேட்பீங்க. ஆட்சிக்கு வரும்போது என்ன முதல் கையெழுத்தாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியும் வரும்போது, இப்போ ஸ்டாலின் அவர்கள் லாஸ்ட் டைம் வந்து ஆட்சி பொறுப்பேற்ற உடனே வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் உடனே சைன் பண்ணாங்க. அதெல்லாம் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற ஒரு திட்டம் தான். இப்போ விஜய் வந்தால் என்ன செய்வாங்க, அப்போ முதல் கையெழுத்து என்ன அப்படிங்கிற ஒரு முதல் கையெழுத்து என்னன்றது தளபதிக்கு தெரியும், அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இல்லை, அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இவங்கள மாதிரி வெறும் பிங்க் கலர் பஸ்ஸில் மட்டும் போங்க, ஸ்கிராப்புக்கு போகிற பஸ்ஸில் மட்டும் போங்கன்னு சொல்லாமல் எல்லா பஸ்லையும் ஏறுங்க, உங்களை யாரும் ஓசின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு எல்லா பேருந்தும் ஏறலாம் இறங்கலாம், உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுதுன்றத உறுதியாக சொல்லுவார். இப்படி ஃப்ரீ பஸ்ஸுங்கும் போது பெண்களுக்கு மட்டும்தான் வந்து தாவேகா தலைவர்கள் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க. பசங்கள்லாம் கிண்டலாக சொல்கிறாங்க, இதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து ஓட் பண்ண போகிறோம், ஏன்னா வந்து அவர் தான் வந்து ஆண்களுக்கும் சேர்த்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, போட்டு அப்போ வந்து அவங்களோட ஓட்ஸ் எல்லாம் அங்கே போயிடும்ல எடப்பாடியா? சரி, ஃப்ரீ பஸ்ஸை நம்பி வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டோம். களத்தில் அப்படி கிண்டலாக சொல்கிறது தான் மேடம், கிண்டலாக தானே சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியுதுல்ல. எடப்பாடி வந்து எல்லா ஆண்களுக்கும் ஃப்ரீ, எல்லா பெண்களுக்கும் ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறேன்னா அவர் வரமாட்டார்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பசங்களுக்காக யாருமே ஒன்றும் அறிவிக்கல, எடப்பாடி அவர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. பசங்க எல்லாமே இங்கே தானே இருக்காங்க, அங்கே யார் இருக்கா? பசங்க காட்டுங்க, அவருடைய பேட்ச்மேட் தான் இருப்பாங்க, வேற யார் இருக்கா? யங்ஸ்டர்ஸ் அங்கே காட்டுங்க, யார் இருக்கா? காட்டுங்க, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வேணாம், உதயநிதி கூட யாருமே கிடையாது யங்ஸ்டர்ஸ், தெரியுமா உங்களுக்கு? யாருமே இல்லாமல் 2 சின்ன பிள்ளைங்களை பிடிச்சிட்டு கூப்பிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையனை திமுககாரன் போயிட்டு அவர் காலத்தில் வந்து திமுக துண்டை போனப்போ நிப்பாட்டு நான் டிவி கேட்டான். புரியுதா உங்களுக்கு? யார் இந்த தம்மா துண்டு? ஸோ யங்ஸ்டர்ஸ் இல்லை, நண்டு சுண்டு வரைக்கும் வந்து யாருமே திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. திமுக அதிமுகவினர் வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு ஓட் பண்ணுறவங்க இல்லை, டிவிக்கு ஓட் பண்ணுறவங்க இருக்கிறாங்கன்னு விஜய் வந்து நிறைய இடங்கள்ல சொல்கிறாங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்க? எங்களுடைய பசங்க, எங்களுடைய ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க, அதை வச்சு சொல்கிறோம். டிஎம்கே ஃபேமிலியில் இருக்கவங்க டிஎம்கேக்கு தானே ஓட் பண்ணுறாங்க. யார் சொன்னா? உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும், யார் படத்தை அதிகமாக பார்ப்பேன்னு ஸ்டாலின் கேட்டப்போ விஜய் தான் சொன்னார்.
ம். நான் அண்ணன் விஜயோட படத்தை தான் ஃபஸ்ட்டு வச்சு நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு காத்திருந்து அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உட்காந்து நான் குருவி படத்தை ஸ்டார்ட் பண்ணேன்னு உதயநிதி சொன்னார். ம். சத்யராஜ் வீட்டில் யார் இருக்கா? அவங்க பொண்ணு திமுக பக்கம் இருக்குது. சிபி சத்யராஜ் யார் பக்கம் இருக்காப்புல? எங்கள் பக்கம் இருக்கிறாப்புல. அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லா குடும்பத்துலையும் எங்கள்கிட்ட ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க உள்ளன்னும் பொழுது தளபதி சொன்னது தான் 30 வருஷம் நான் உழைச்சி கஷ்டப்பட்டிருக்கேன் ம். அந்த குடும்பத்துக்குள்ளே போக. இப்போ எல்லா குடும்பத்துலையும் நான் இருக்கிறேன் ஒரு ஆளா. நீ எங்கே இருக்கிறப்ப? திமுக எங்கே இருக்கிற? மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. நன்றி மேடம்.